ஹலோ ஹலோ தலைவரே, வணக்கம். சொல்லுங்க பிரதர். எங்க தலைவரே? அண்ணா நகர் ஆர்டிஓ பக்கம் வர சொன்னேன், வரவே இல்லை. பாவம், உங்க ஆளுங்க எல்லாம் கதறாங்க, ஃபைன் எல்லாம் போட்டாங்க. ஃபைன் நீங்க போட்டாங்களா? வந்து காப்பாத்துவீங்கன்னு பார்த்தேன். ம் என்ன பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க? நாங்க காப்பாத்துவோம், சங்கம் இருக்குன்னீங்க, ஆளை காணோம். காப்பாற்றுவோங்க, வெயிட் பண்ணுங்க, வருவோம். எப்போ ஃபைன் கட்டினதுக்கு அப்புறமா? எது ஃபைன் கட்டினதுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடியே வருவோம், வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்க ஸ்பாட் ஃபைன் கட்டிட்டு இருக்காங்களே. சரிங்க பிரதர், கட்டுட்டோம், வருவோம். சரிங்க சரிங்க. இல்ல அப்ப இதுக்கப்புறம் நிப்பாட்டிங்க, இந்த வேக்கானமா வீடியோ போடுறதெல்லாம் வேணாம். இந்த காப்பாத்தினா நான் வருவோம், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னும் அதிகமா போடுவோம் பிரதர். இப்ப இருந்து அரை மணி நேரம் கழிச்சு இன்னும் அதிகமா போடுவேன். போடுங்க போடுங்க போடுங்க. ஏன்னா இன்னும் வீடியோ இதுவே போடுறது நீங்க பயன்படுது. தான். ஏன்னா உங்க வீட்டு பணம் கட்டல, அவங்க உங்க வீட்டு பணம் தானே கட்டுறாங்க. சரிம்மா, உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா? அவங்க வெயிட் பண்ணாம கட்டுறாங்க, நீங்க பாத்தீங்களா? கட்டுறீங்களா? அப்ப நீங்க கட்டுறீங்களா என்ன? நீங்க பணம் போட்டுறீங்களா என்ன? எல்லாருக்கும் ஃபைன் கட்டு வாங்கப்பா, நான் பணம் போட்டு விடுறேன்னு. இல்ல ரேபிடோ கம்பெனி போடுதா? இல்ல, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லன்னு தெரியல. வண்டி ஓட்டுறது யாரு? வண்டி ஓட்டுறது யாரு? யாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பைக் ஓட்டுறேன் யாரு? அவன் கையில ஒரு ஃபைன் அவன் தான் கட்டுவான், நான் ஏன் கட்டணும்? ஏய், சும்மா பேசிக்கினே என்னடா மரியாதையா பேசினுக்கிறேன். என்ன தர்மபிரபு? ஏங்க, இப்ப நான் மட்டும் நான் வருது, நீங்க வாடி வரலன்னு சொன்னேன். என்ன வாடி வரலன்னு அவங்க கேட்டேன், நான் வாடி வரலாம் இல்லையான்னு. சரி, நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணி என்ன வாடா நீ யார் கூப்பிடுற? முதல்ல எனக்கு நீ யாரு? வீடியோ போடுறல, நான் வீடியோ போடுறேன், எப்பா நான் வீடியோ போடுறேன், ஆடியோ போடுறேன், நான் எல்லாமே போடுவேன். நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? முதல்ல வேணா படம் பேசணும்டா, மரியாதை போன் வச்சு வேலையை பாருங்க. மண்டி கேட்ட மாதிரி பேசுங்க. என்ன கேட்டோம்? ரேபிடோ 10 வருஷ கம்பெனி சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரு எனக்கு போன் பண்ணி பேச? நீங்க எதுக்கு என்ன போன் பண்ணி கேக்குறீங்க? நான் ஒரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர்னா நீங்க போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என் பேர்ல, இல்ல கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வாடா குடுக்குறோம், கம்ப்ளைண்ட் பண்ணு. வாடான்னா உட்காந்துட்டு அண்ணா நகருக்கு வாடா, ஆட்டோ பேசுறா வந்துன்றேன். நான் கிண்டில இருக்கிறேன், நீங்க வா, கிண்டிக்கு வாங்க. நாங்க எங்க பிடிக்கிறோமோ அங்க வாடா. என்ன நீ நான் எங்க வரணும் அங்க வா, நீ வா பஸ். என்ன கூப்பிடுற? தேடி வரணுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? கவர்மெண்ட் நான் சொல்லல. அதுக்குள்ள நீ வந்து கோத்து விட கூடாது. ஆர்டிஓ என்ன கூப்பிடலையே, என்ன கூப்பிடல ஆர்டிஓ. நான் புக்கிங் போட்டு கூப்பிடுறா, வாராக்கா நீ இந்த லொகேஷனுக்கு வா. உன்னை புக்கிங் போட்டு கூப்பிடுறா, வா. உன்னை நான் தனியா கூப்பிடல, புக்கிங் போட்டு கூப்பிடுறா. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டிஓ கூப்பிட்டா மாதிரி போய் கிண்டில உட்காந்துக்கிட்டு அண்ணா நகர் பக்கம் வர மாட்டேன்னு உட்காந்துருக்கிறீங்க. நீ எல்லாம் என்ன தைரியத்துல வீடியோ போடுறேன்னு புரியல. சிரிக்காத, கேவலமா இருக்குது. அது நீ நான் கேட்பேன், சரிங்களா? பேசணும். நீங்க சொல்றது காமெடியா இருந்து சிரிப்பு வருது, சிரிக்கிற. காமெடியா இருந்தா சிரிங்க ராக்கா, நாங்களும் தான் சிரிப்போம். ஆனா நாங்க முடியாது, சரியா? என்ன நான் ஒன்னு சொல்லிட்டா கேள்விக்கு பதில். அண்ணா நகர் வர சொன்னாங்களே, படுதாவில் உட்காந்து இருக்கிற மாதிரி அங்க உட்காந்து இருக்கீங்களே கிண்டியில. ஏன் அண்ணா நகர் பக்கம் வந்து இந்த வாய்க்கான வாங்கி ஆர்டிஓ கிட்ட பேச வேண்டியதானே? படுதாவில் உட்காந்து இருந்த மாதிரி இருந்தா அங்க வரணும். ஆமா, நான் ஏன் அங்க வரணும்? தேடி உட்காந்துங்களே, நான் ஏன் அங்க வரணும்? நான் ஓட்டுறது வந்து நீ புடி முடிஞ்சா, நான் ஓட்டுறது வந்து புடி. வரணுமான்னு ஆர்டிஓ பத்தி பேச வேணாம். ஆர்டிஓ எங்களை கூப்பிடல. பிடிக்கிறது ஆர்டிஓ தானே. ஆர்டிஓ பிடிச்சா ஆர்டிஓ பிடிக்கிட்டா. நீ எதுக்கு என்னங்க போன் பண்ணி என்ன கூப்பிடுற? ஆர்டிஓ போனா நான் போவேன். ஓட்டுங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்றேன் நானே, நீங்க ஓட்டுங்கன்னு. ஏன் உங்களுக்கு கம்பெனி விளம்பரம் பண்றது, போர்டு வைக்கிறது ரோட்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த வீடியோ போடுறேன், இங்க அப்பாவி மக்கள் ஃபைன் கட்டுறாங்களே. ஒரே நிமிஷம். இப்போ உங்க வாயிலே பிரதர், உங்க வாயிலே ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்படியா? கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு வீடியோ போட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, கமிஷன் ஆபீஸே நாங்க பாத்துட்டு வந்துட்டோம் பயப்படாம. அங்க போய் பைக் டாக்ஸி ஓட்டம் தைரியமா சொல்லிட்டே வந்தோம். இந்த மிஸ்ஸாவே பார்த்த டிஎம் கேரா அப்படி பேசுவாங்க, அது மாதிரியா? ரைட். அதேதான். சரி ராசா, அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுங்க, அதான் பாத்துக்கிறேன். அதே போல பிடிக்கிட்டு இருந்தா நல்லா கேட்டுங்க, பிடிக்கிட்டு இருந்தா நான் ஓட்டத்துல பிடிங்க, இங்க வந்து பாப்போம், இங்க வாடா பிடிக்கிறேன்னு சொல்லாதீங்க, சரியா? நான் ஓட்டத்தை பிடிங்க, நான் பதில் சொல்றேன். ஐயோ, நீங்க வந்து தனிப்பட்ட நான் சொல்றது தெளிவா கேட்டுங்க. நான் இன்னைக்கு ஓட்டேன், நான் இன்னைக்கு சம்பாதிச்சேன், நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா ஓகே. நீங்க நாங்க இப்படி சம்பாதிச்சோம், நாங்க இப்படி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது அனைத்து பேராவது உள்ள வராங்க. அந்த அனைத்து பேரையும் நீங்க யூஸ் பண்ணும் போது நீங்க மட்டும் ஏன் இப்ப இதுல உள்ள வரலன்னு கேக்குறேன். நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாரும் வீடியோ போடுறாங்க, இல்லன்னு சொல்ல. அவங்க அன்னைக்கு ஓட்டுனதை நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சா நான் போடுறேன், அவ்வளவுதான். நீங்க வந்து மோட்டிவேட் பண்றீங்க, போட்டு பேன் பண்ணதை மோட்டிவேட் பண்றீங்க. அந்த விளக்கத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. அந்த விளக்கம் உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க சம்பாதிச்சதை போடும் போது பெருசா தெரியாது. உங்க வீடியோவை பார்த்தவங்க 4 பேர் ஓட்டும் போது அவனுடைய காசை போட்டு ஃபைன் கட்டு போறாங்க. பிரேக் போற பயமா, முஸ்லீம் பயமா, எவ்வளவு ஓட்டாங்கன்னு தெரியல. 10,000 ஃபைன் கட்டு வண்டி விட்டு போயிட்டாங்க. காசு இல்ல, நான் வந்து கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறேன்னு. அந்த பாவம்னா உங்களை சும்மா விட நினைக்கிறீங்க. மோட்டிவேட் உங்க மோட்டிவேட். நீங்க சம்பாதிக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்க. யாரு? நாங்க தான் பேசணும். ஆமா. சரிங்க பிரதர், நீங்க எந்த சங்கத்துல இருக்கீங்க பிரதர்?
புரியல. ஆட்டோ சங்கத்துல எந்த சங்கத்துல இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன் ஏங்க, எந்த அது சங்கத்துல இருந்தா வருவீங்க? வரது ஏங்க, நான் தான் சொல்லிட்டேனே, நான்லாம் வரமாட்டேன். உங்களால முடிஞ்சா நான் ஓட்டுறது என்ன புடிங்க, நான் பதில் சரி, சொல்றேன். எந்த சங்கத்துல இருந்தா பேசுவீங்க? நான் எல்லா சங்கமும் பேசுவேன். சரி, அப்ப பேசுங்க, சொல்லுங்க. அதான் கேக்குறேன். எந்த ஏங்க ஒரு பதிவுக்காக தான் கேக்குறேன். அவங்க எங்க நான் சங்கம் 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 கிடையாதுங்க. நான் தனிப்பட்ட நபர், தனிநபர், சொல்லுங்க. அதை சொல்லுங்க. தனிநபர் ஓட்டுன்னு சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொன்னீங்கல்ல, அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல. ஆ, காலையில இருந்து மதியம் வரைக்கும் எனக்கு பர்சனலா கொஞ்சம் வேலை இருந்தது. மதியம் வரைக்கும் 750 ரூபா ஓட்டிட்டு வந்தேன். சரிங்களா? 750 ரூபா ஓட்டிட்டு வந்தேன். அதுல ஒரு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரு ஜாஃபர் கான்பேட்ல இருந்து ஜெயா டிவி பக்கத்துல ஒரு ஆட்டோ அந்த நண்பர் தான். கதை எனக்கு தேவையில்லையே. சொல்றேன் இருங்க, வர பாயிண்ட் வர இருங்க. டிராப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு ஆட்டோ டிரைவர் தான் ஒருத்தர். அவர் ஆட்டோ எடுத்து வந்து டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். 10 மணிக்கு ஒரு போலீஸ் வந்தாரு, 10:30 மணிக்கு ஒரு போலீஸ் வந்தாரு. போலீஸ் டிராப் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஆர்டருக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். இன்னொரு வாட்டி திருட்டு சவாரி, நீ சட்டத்துக்கு புறம்பா ஓட்டுறத நிப்பாட்டிங்க. ஏன்னா சட்டத்தை தான் நாங்க ஓட்டுறோம். ஜிஎஸ்டி யாரு கட்டுறீங்க? கம்பெனி எங்க இருந்து பிடிச்சி கவர்மெண்ட் கட்டுது. யார் சொன்னா தெரியுமா? இப்படி உங்களுக்கு சரிங்க, வரலாறு எடுத்துட்டு பேசுங்க. நீங்க ராபிடோ கட்டுறீங்க. ராபிடோ எந்த ஜிஎஸ்டியும் கட்டுறது இல்ல. ஏங்க அதை தாங்க நான் சொன்னேன். இப்ப நான் தமிழ் தானே சொன்னேன். எங்க கிட்ட பணத்தை வாங்கி ரேபிடோ கட்டுன்னு தான் சொன்னேன். அப்ப சட்டவிரோத செயல் தான் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. சட்டவிரோத செயல் இல்ல பிரதர். நான் வந்து எத்தனை வாட்டி சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க, சட்டவிரோத செயல் சொல்றேன்னா எதுக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் வராங்க? பண்ணுங்க. ஆர்டி ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் பண்றாங்க, நான் உள்ள போறேன். தாராளமா போங்க. ஃப்ரீயா இருக்கும்போது பேசுங்க. இல்ல